இனி இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர் யாரும் 10க்கும் மேற்பட்ட பதவிகளில் பணியாற்ற சவுதி அரசு தடை விதித்துள்ளது. இதனால் அந்த பதவிகளில் தற்போது பணியாற்றி வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. பொதுவாக சவுதியின் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் வெளிநாட்டினரின் விசா தொடங்கி வேலை மாற்றம் வரை பல்வேறு தகவல்களை கிவா இணையதளத்தில் பதிவிட வேண்டியது அவசியம். தற்போது இந்த தளத்திலிருந்து ஜெனரல் மேனேஜர், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கான பணியிடங்கள் இனி இடம்பெறாது என சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இதனால் இனி வெளிநாட்டு ஊழியர்களை தனியார் நிறுவனங்கள் இந்த பணியிடத்துக்கு பதவி உயர்வு கொடுக்கவோ அல்லது புதிதாக ஆள் எடுக்கவோ முடியாது. முக்கியமாக பதவிகளுக்கு வெளிநாட்டினரே சார்ந்திருக்காமல் உள்நாட்டு குடிமக்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி கூறுகிறது. தடையை மீறும் நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் பாயும் என தொழிலாளர் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த புதிய விதி இன்னும் 3 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த 4 துறைகளில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பணியாளர்கள், குறிப்பாக இந்தியர்கள், மாற்று வேலைகளை தேட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 3 அல்லது அதற்கு மேல் பணியாளர்களுடன் இயங்கி வரும் தனியார் நிறுவனங்கள் இனி 60% பணியிடங்களை சவுதி குடிமக்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்ற புதிய விதியும் அமலுக்கு வந்துள்ளது.